நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் எந்த நேரத்தில் வாய் வச்சாரோ தெரில. அவர் வாய் வச்சதுக்கு மாறா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படியே ஜொலிச்சிருக்கு. இந்திய பொருளாதாரம் ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இந்த ஏப்ரல் டு ஜூன் இந்த குவார்ட்டரில் இந்திய பொருளாதாரம் 7.8% வளர்ந்திருக்கிறது. எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணது 6.7% தான் வளரும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு 7.8% க்ரோத் வந்து நம்மளுடைய ஜிடிபிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு மூக்கடி, அவருடைய மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்கு. ஜிடிபி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்னமும் நிறைய உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும், உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து எஸ்டிமேட் பண்ண லெவலுக்கு ஜிடிபி க்ரோத் ரேட் வந்திருக்கு. இல்லை அதை விட இன்னும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக யோசிப்பாங்க, ஐயோ ஜிடிபி வேறு டவுன் ஆகி போயிட்டு இருக்கு, இவர் வேறு டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், டேரிஃப் போட்டார், அதனால் இன்னும் வந்துட்டு குறையுமோ, நம்ம வந்து அதனால் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகணுமோ அப்படின்னு சொல்லி நிறையா டவுட், செல்ஃப் டவுட் வந்து வரும். நம்மளோட அந்த யோசனை அப்படின்றது மாறும். ஆனால் இப்போ 7.8% இருக்கிறதுனால நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து மோட்டிவேட்டடாக இப்போ இருக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டில், அதாவது அமெரிக்கா சொல்கிறதுலாம் கேட்காம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கிறோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 7.8% க்ரோத் ரேட் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தி. அவர் இதை விரும்பி இருக்க மாட்டார். அவர் இப்போ இந்தியா சம்மந்தமாக ஏதாவது நெகட்டிவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, ஜெஃப்ரீஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி, அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மீது ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப்ஸ் அப்படின்றது, அதாவது அடுத்து ஒரு 25% போட்டார்ல, அது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்காகலாம் கிடையாது. மாறாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ட்ரம்ப் மீடியேட் பண்ணணும்னு நினச்சாரு, பெருமை தேடிக்கணும்னு நினச்சாரு, பஞ்சாயத்து பண்ணி வச்சதா. ஆனால் இந்தியா அதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அந்த கோவத்தினால தான் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டிருக்கிறாருன்னு ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஜிடிபி சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஸ்லோ டவுன் ஆனால் கூட அது வந்து ஆவரேஜாக 7% தொட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 7.8லேருந்து அடுத்த குவார்ட்டர் வந்து 7.2க்கு போகலாம், இல்லை 7க்கு போகலாம். அதுக்கு அடுத்த குவார்ட்டர் வந்து 6.4க்கு போகலாம். ஸோ ஸ்லோ ஆகலாம், ஆனால் ஆவரேஜாக அது 7 வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே நல்லா தூக்கி விட்டுருச்சு. ஓவரால் இந்த நிதியாண்டு ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 6.5 to 6.8 தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது கண்டிப்பாக 7 வந்து அது தொற்றும் நண்பர்களே. ஸோ இப்படி நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இந்தியா மீது ஏன்டா டேரிஃப் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிற அளவுக்கு, அதாவது நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா அந்த ப்ரொபகேண்டா, அந்த ஒரு நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது செட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலிவன், அதாவது இப்போதான் ஜோ பைடன் அரசாங்கத்தப்ப அவர் வந்து என்எஸ்ஏவாக இருந்தார். என்எஸ்ஏ அப்படின்றது எவ்வளோ பெரிய போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ ஒரு போட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா மீது நீங்கள் 50% டேரிஃபை போட்டிருக்கிறீங்க, இப்போ அவங்க சைனா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இதற்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உலக நாடுகள் எல்லாமே சைனா தான் ரெஸ்பான்சிபிள் பவர் மாதிரி செயல்படுது, அமெரிக்கா கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவினுடைய பிராண்ட் டாய்லெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் ஜாக் சுலிவன் வந்து ட்ரம்ப் அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெடரல் கோர்ட் வந்து ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் அப்படின்றது இல்லீகல், அவருடைய வரம்பை மீறி செயல்பட்டு இருக்கிறார், அக்டோபர் 14 இந்த முடிவை வந்து அவர் மாற்றிக்கணும், அவர் எடுத்திருக்கக்கூடிய நிறையா நடவடிக்கைகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அதை கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. ட்ரம்ப் வந்து இந்த தீர்ப்பை மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லி அவருடைய பாஷையில் வந்து அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. ஆனால் அமெரிக்கன் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கன் ஜூஸ் அசோசியேஷன், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள், அவங்க எக்ஸ்பெக்டே நம்ம பண்ணல, இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புட்டினை நீங்கள் தண்டிக்கணும்னா புட்டினை டார்கெட் பண்ணுங்க, ரஷ்யா மீது வந்து டேரிஃப் போடுங்க, எதுக்கு இந்தியாவையும் மோடி அவர்களையும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்கன் இந்தியன் அசோசியேஷனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு போடணும். ஸோ இப்படி ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த நரேட்டிவ் செட் ஆகுது, ப்ரொபகேண்டா வந்து செட் ஆகுது. உடனே இதை உடைக்கணும், நம்மளுடைய முகத்தை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அவர் டைரெக்டாக பேச முடியாதுல்ல, யாரோ ஒரு ஆளை வச்சு தான் வந்துட்டு பேசணும். அதனால் அவருடைய ட்ரேட் அட்வைசரான பீட்டர் நெவரோ வந்துட்டு பேச சொல்கிறாரு, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக பேச சொல்கிறாரு. அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு போஸ்ட்லாம் வந்துட்டு போடுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா வந்து அந்த பீட்டர் நெவரோ அப்படின்றவர் சொல்கிறது, இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்னர் மாதிரி வந்துட்டு செயல்படலை, அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க, அதனால உக்ரைன் ரஷ்யா வார இந்தியா ஃபண்ட் பண்ணுறாங்க, இது வந்து புட்டினுடைய வார் கிடையாது, இது மோடிஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார்.
மோடி தான் அந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உக்ரைனோட பீஸ் வந்து இந்தியாவின் மூலமாக தான் வந்து நடக்கும், அதாவது ரோட் த்ரோ உக்ரைன்ஸ் பீஸ் ரன்ஸ் த்ரோ நியூ டெல்லி அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றாரு. ஸோ இப்படி நம்ம இந்த பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பழியை இப்போ யார் போட்டிருக்கிறா நம்ம மேலே? ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிறார். எதற்காக? இந்தியாவினுடைய அந்த இமேஜை, மோடியினுடைய இமேஜை வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து இவங்க இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மனே சொன்ன மாதிரி, ஜெஃப்ரிஸ் நிறுவனம் சொன்ன மாதிரி, ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஈகோ, மோடி அவர்கள் வந்து தான் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எல்லா வேலைகளுமே இந்தியாவுக்கு எதிராக வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த நெரேட்டிவ் வார்லையும், அதாவது நம்மளுக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல, அதன் மூலமாகவே அவங்க நிறைய கெட்ட பேரை வந்து சம்பாரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. சரி, ட்ரம்ப் இப்படி இந்தியா மேலே டேரிஃப் போடுறாரு, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்திட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. செப்டம்பர் மாதம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆகஸ்ட் மாதம் வாங்கினதை விட 10-20% அதிக க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய அந்த ரிஃபைனரிஸை, க்ரூட் ஆயிலில் ரிஃபைன் பண்ணுறாங்களா, அந்த ரிஃபைனரிஸை பெரிய அளவுக்கு கடந்த வாரங்கள் தாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ரஷ்யன் ரிஃபைனரிஸ் வந்து சேதமடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரஷ்யாவினுடைய அந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி 17% குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரஷ்யா நிறையா க்ரூட் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல, அதெல்லாமே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை ரிஃபைன் பண்ணிவிட்டு மற்ற உலக நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். உக்ரைனுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கு விஷயம். ஸோ அதனால் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கல அப்படின்னா பெரிய ஒரு சப்ளை ஷாக் வந்து ஏற்படும். இந்தியன் ரிஃபைனரிஸினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இங்கே அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியா அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சடனாக அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தால் அது ரஷ்யாவுக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரஷ்யாவுக்கு வரக்கூடிய ஒரு ரெவன்யூ பெரிய அளவுக்கு வந்துட்டு குறையும். ஸோ அதனால ஒரு ரிலையபிள் பார்ட்னரான ரஷ்யா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்தியா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது இந்தியாவுக்கும் பாதிப்பு. ஸோ இப்படி இது எந்த விதத்திலையுமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதனால ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றத தற்போதைக்கு நிறுத்தவே இயலாது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்றாங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரியான டிசிஷன்ஸ் தான் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜப்பான் போயிருக்கிறாரு. நேற்று ஜப்பான் போனாரு. ஸோ நேற்று இன்னைக்கு 2 நாளும் அவர் ஜப்பானில் இருக்கிறாரு. நிறைய முக்கியமான முடிவுகளை வந்து இந்தியாவும் ஜப்பானும் எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 21 ஒப்பந்தம் அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், மொத்தம் 21 அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவும் ஜப்பானும் வந்து போட்டிருக்கிறாங்க. நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஒரு 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட $68 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜப்பானோட 2 பெரிய பிரைவேட் கம்பெனியான ரெனிசஸ் அப்புறம் டோக்கியோ எலக்ட்ரான், இவங்க வந்து இந்தியாவினுடைய தனியார் நிறுவனங்களோடு இணைஞ்சு இங்கே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கு முதலீடு பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, தாய்வானை நம்பி இருக்கக்கூடாது, என்ன பிரச்சனை வேணாலும் வந்துட்டு நடக்கலாம். ஸோ அதனால் செமிகண்டக்டரை வந்து நம்ம ரிலேபிளான ஒரு சப்ளை செயின்லேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ஜப்பானும் பெரிய முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜப்பானினுடைய அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜப்பானும் செமிகண்டக்டர் இம்போர்ட்டை பெரிய அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இந்தியாவும் ஜப்பானும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. என்ன அப்படின்னா, எக்கானமிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். செமிகண்டக்டர், ரேர் எர்த் மினரல், இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது வந்து இதோட வரவு நம்மளுடைய நாட்டுக்கு தடைப்பட்டு போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படும். சைனா பாருங்க, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு தான் பெரிய அளவுக்கு வந்து சீன் காட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த முக்கியமான துறைகளில் இந்தியாவும் ஜப்பானும் இணைஞ்சு செயல்படணும். அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ரேர் எர்த் மினரல்ஸை ரீஃபைன் பண்ணுறதுக்கு ஜப்பானோட தனியார் நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பிளான்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 5 ப்ராஜெக்டில் இந்தியாவும் ஜப்பானும் இணைஞ்சு செயல்பட போகிறாங்க. மூணினுடைய சவுத் போலில் ஜாயிண்டாக வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்தியாவினுடைய இஸ்ரோவும் ஜப்பானுடைய ஜாக்ஸாவும் இது சம்மந்தமாக முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து போடுவாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் இண்டோ பசிபிக், அதாவது சீனாவை மனசில் வச்சு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ஜப்பானும் நேற்று ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்தியா ஜப்பான் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஜப்பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. ஜப்பானில் மட்டும் இல்லை, இஸ்ரேலில், ரஷ்யாவில். ஸோ அவங்களாம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவினுடைய அந்த லேபர் ஃபோர்ஸை பயன்படுத்திக்கிறதுக்காக இங்கேருந்து ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸை ஜப்பானுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் விசிட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஜப்பான் விசிட்டை இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்
சைனாவுக்கு போகிறாரு, எஸ்சிஓ சமிட் வந்து அட்டன் பண்ண போகிறாரு. அங்கே புட்டின் அவர்களை சந்தித்து பேச போகிறாரு, ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்து பேச போகிறாரு. ஸோ இப்படி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய அந்த ஷெடியூல் அப்படின்றது ரொம்ப பிஸியாக இருக்குது. அமெரிக்காவை நம்ம சட்டை செய்யவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம பிஸியாக நம்மளுடைய நாட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இந்தியர்களும் மனசில் என்ன ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மள மற்ற நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் சீன்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியர்களாக நம்ம ஒருங்கிணைந்து நாட்டுக்காக வந்துட்டு செயல்படணும். நம்மக்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது, வீட்டில் நம்ம நிறைய விஷயங்களை ஒழுங்காக வச்சுக்கிறோம், டிராஃபிக் இல்லாமல் ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இப்படி நம்மளால் முடிஞ்ச அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம செய்கிறோம். மக்கும் குப்பையை மக்காத குப்பையை நம்ம வந்து பிரித்து போடுறோம். இப்படி நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை ஒழுங்காக பண்ணாலே நிறையா மாற்றங்கள் வந்துட்டு இங்கே வரும். ஸோ நம்மளுடைய அந்த சிவிக் சென்ஸும் அந்த பேட்ரியாட்டிசமும் ஒரு பெரிய உதவியாக அந்த நாட்டுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, நம்ம நம்மளுடைய வேலைகளை செய்வோம். ஜெய்ஹிந்த்.